ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுதான். எப்படி தெரியுமா? உள்ளுக்குள்ள, அதாவது ஒட்டுமொத்த எருசலேமில் உள்ள ராஜ்யமும் ராஜாங்கமும் ஒரு மனுஷனை கொல்லணும் 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 துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்தை ஒரு கூட்டத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்து, அந்த பிடிக்க வந்த கூட்டம் எரேமியாவை பார்த்து சொல்லுது, ஒரு கட்டளை பாபிலோன்ல இருந்து வருது. எங்க நேபுகாத் நேச்சார் அவன் ஒரு மனுஷனுக்கு இறங்கினதா சரித்திரம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? மிருகத்திலும் பெரிய மிருகம் அப்படின்னா பைபிள் சொல்லும் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன்னு. ஆனா அவனை அந்த அளவுக்கு கர்த்தர் மாறி வச்சிருந்தாரு. நேபுகாத் நேச்சாருடைய கண்களை இறக்கங்கிறதே கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவை பிடிச்சோன்னே அவன் கண்களை கெடுத்து அவன் பிள்ளைகளை கொண்டு கொடூரமா வேலை செய்யற ஒரு கூட்டத்தை அனுப்பிட்டு அவன் அங்கிருந்து ஒரு போசனை குறித்து லெட்டர் கொடுக்குறான். என்ன தெரியுமா? டேய், நீ எருசலேமை யாரை வேணாலும் கொல்லு, எந்த வீட்டனாலும் அழி, எதை வேணாலும் கொளுத்து, என்ன வேணாலும் செய், ஒன் பர்சனை மட்டும் நீ தொடக்கூடாது. ஒட்டுமொத்த எருசலேமிலையும் ஒரு மனுஷனுக்கு நீ பொல்லாங்கு செய்யக்கூடாது. அவன் பேர் எரேமியா. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வேல்யூ நீங்க பாக்குற 4 மனுஷங்க உங்களை பேசுறத வச்சு நீங்க எடுக்கக்கூடாது. உங்களை பேசுற 4 மனுஷங்களை வச்சு உங்க வேல்யூவை நீங்க நிர்ணயிக்க கூடாது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியாம உங்க வேல்யூவை கர்த்தர் கடல் கடந்து போவார். உங்க பிள்ளைங்க இன்னைக்கு படிக்கிற, எப்படி சொல்றேன் உங்களுக்கு நல்லா புரியும். உங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல காலேஜ்ல வர்ற இடத்துல உங்க பிள்ளைகளை மட்டமா நினைக்கலாம், உங்க குடும்பத்தை ஈஸியா நினைக்கலாம். பட் ஆனா யாருக்கு அந்த வேல்யூ புரியணுமோ கர்த்தர் அந்த வேல்யூவை புரிய வைப்பார். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சது. அதாவது அட்ரஸ் பண்றான் பாத்தீங்களா? நீ முதல்ல எருசலேமுக்குள்ள போனோன்னு என்ன தெரியுமா செய்யணும்? அவனை கூப்பிடு. எதை செஞ்சாலும் எரேமியாவை கூப்பிடு. அவன்கிட்ட சொல்லு, அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து. இது இது வந்து எக்ஸ்ட்ராடினரியா நான் சொல்றேன் கேளுங்க. அந்த வசனத்தை வாசிங்க. நீ அவனை அழைப்பித்து ஒரு பொல்லாப்பும் செய்யாம அவனை நீ ஊருக்குள்ள பார்க்கல, ஆனா நீ பார்த்துக்கோ. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க ஹஸ்பண்ட பேசும்போது உங்க வார்த்தை அவங்களுக்கு வேல்யூ இல்லாம இருக்கலாம். நீங்க ஒய்ஃப்ட பேசும்போது அந்த வார்த்தை வேல்யூ இல்லாம இருக்கலாம். உங்க சொந்தக்காரங்கள்ட்ட பேசும்போது உங்க வார்த்தை வேல்யூ இல்லாம இருக்கலாம். இப்படிதான் எரேமியாவுக்கு இருந்துச்சு. தீர்க்க தரிசனம் ராஜாவுக்கு சொல்லும் போது மதிக்கல, ஜனங்களுக்கு சொல்லும் போது மதிக்கல. ஆனா ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருந்தது, அவன்கிட்ட கேளு, நீ என்ன செய்யணும்னு எரேமியா கிட்ட கேளு, அவன் சொல்றதை நீ செய். நல்ல கைகளை தட்டி. இதுதாங்க வேல்யூ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேல்யூ. உங்களுக்கு புரியல, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். எரேமியா எப்படி இது அப்படின்னா என்ன? அடிக்கடி நேபுகாத்நேச்சார் விசிட் அடிச்சுட்டு இருந்தாரு இல்ல. அப்பதான் பாபிலோன் ராஜா முற்றை போட்டிருக்காங்க. இப்பதான் பாபிலோன்ல உள்ள சாம்ராஜ்யம் எருசலேம்ல வருது. ஆனா உள்ள வரும்போதே ஒருத்தனை பத்தி தெரிஞ்சிருக்கு, அவன் தான் எரேமியா. நல்ல கைகளை தட்டி. எப்படி தெரியுமா? நான் இப்ப இதை எனக்கு ஆதானவர் இப்ப அழகா சொல்றாரு. எப்படி தெரியுமா? நீ பண்ற ஒர்க்கு உள்ளூர்ல வேணா வேல்யூ இல்லாம இருக்கலாம், ஆனா உன் வேல்யூ தாண்டி போய்கிட்டே இருக்கு. உன் பிள்ளைகளுடைய வேல்யூ சிவகாசியை வச்சு நீ கனெக்ட் பண்ணக்கூடாது. உன் பிள்ளைகளுடைய வேல்யூவை அந்த தெருவை வச்சு நீ கனெக்ட் பண்ண முடியாது. உன் பிள்ளைகளுடைய வேல்யூ யாருக்கு தெரியணுமோ அங்க உன் பிள்ளைகளை கனெக்ட் பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. எனக்கு எங்க பாபிலோன் ராஜா வெறி பிடிச்ச ஆட்கள் மாதிரி கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் நகரத்தை சூறையாடுறதுக்கும் அனுப்புனான். அவன் எரேமியாவை கூப்பிட்டு, ராஜா சொல்லியிருக்காரு உங்களை பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்காரு, ஒரு தீங்கும் அந்த பக்கம் போயிடாதீங்க, அந்த பக்கத்தில் அந்த வீட்டை கொளுத்தி இருக்கும், அது உங்க மேல பற்றக்கூடாது, இந்த பக்கம் போயிடாதீங்க, சண்டை நடக்குது. காரணம் ராஜா சொல்லியிருக்காரு உங்களை. ஒருத்தன் தூக்கி உலையில போடலாம், அதுக்காக எரேமியாவுக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எரேமியாவுக்கு வேல்யூ இருக்குது. அவன் கிட்ட கர்த்தர் இருக்கிறான்னு உள்ளூர்ல உள்ளவங்க புரியும் இல்லையோ, நேபுகாத் நேச்சாருக்கு நல்லா புரிஞ்சது. அவங்கிட்ட நீங்க அதை புக்கை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் அங்க இருக்கன்னா இருக்கட்டும், விட்டுரு.
அவன் அங்கே இருக்கிறான்னு சொன்னார்னா அவனுக்கு வேலை சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அவன் அங்கே பத்திரமா பார்த்துக்கோ. ஒருவேளை உனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை, நீ நல்லா வாழணும்னு நினைச்சா எங்க கூட வரன்னா வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். நல்ல கைகளை தட்டி கத்து. ஏங்க நான் சீசன் மாறதை பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த 2025 உங்க சீசன் எப்படி தெரியுமா மாறப்போகுது? என் சிதேக்கியா ராஜா எரேமியாவை துச்சமாம். ஒன்று தெரியுமா, பழமொழி சொல்லுவாங்க, யாரும் இருக்கும் போது வேல்யூ தெரியாதுன்னு. அதே மாதிரி தான் எரேமியா பேசும்போது எரேமியாவுக்கு வேல்யூ தெரியல. எரேமியாவுடைய வேல்யூ எப்போ தெரியுமா தெரிஞ்சது? எல்லாம் பிடிச்சி கொண்டு போகும்போது, சிதேக்கியாவினுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் அங்கே அழியும் போது எரேமியா கூலாக உட்காந்து பிரெட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். நான் இந்த 2025 உங்களுக்கு மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே அப்படி தான் சொல்ல போகிறேன். எந்த யுத்தங்கள் தேசத்தில் எழும்பட்டும், எங்கள் யுத்தங்கள் உங்கள் தெருவில் எழும்பட்டும், எங்கள் யுத்தங்கள் உங்கள் சபையில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் எழும்பட்டும். பட் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்ய போகிறது என்ன தெரியுமா? ஒரு கூலா வாழுகிற கிருபையை கர்த்தர் கொடுக்க போறார். நீ கூப்பிட்டு கேட்கிறான் நேபுகாத்நேச்சார், ராஜா சொல்லியிருக்காரு, ராஜா சொல்லியிருக்காரு, நீங்க இருங்க, நீங்க இருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது 14 வாசிங்க. எரேமியாவை காவற் சாலையின் முற்றத்திலிருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டுக்கு படிக்கு அதாவது எங்க உங்களுக்கு வேல்யூ இருக்கக்கூடாதுன்னு ஜனங்கள் நினைக்கிறாங்களோ அங்க கர்த்தர் உங்களுக்கு வேல்யூவை உண்டு பண்ண போறார். நான் இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு எந்த இடத்துல நீங்களே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங் பண்ண போறார். இந்த வருஷத்துல நீங்க போய் எழுதி வச்சுக்கோங்க, உங்களை ஒரு சில எல்லைக்குள்ள கால் வைக்க கூடாது, இருக்க கூடாதுன்னு சில போராடுற மனுஷ சக்தி இருக்கும். கர்த்தர் அப்படி போராடுறவர்களை அங்கிருந்து அகற்றிட்டு உங்களை ஸ்ட்ராங் பண்ண. எங்க இதுல என்ன தெரியுமா, சிதேக்கியா சிறை பிடிச்சிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, அவனை கொடூரமா செதைச்சி அனுப்புவார் கர்த்தர். எப்படி? ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுவோம், நீ தீர்க்கதரிசிங்கிற நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசிக்கு நன்மை செஞ்சா தீர்க்கதரிசிக்கேற்ற பலன் அடைவ. ஆனா தீர்க்கதரிசிங்கிற ஒரு நாமத்துக்கு நீ தீர்க்கதரிசிக்கு விரோதமா யுத்தம் பண்ணா அந்த யுத்தம் பண்ண ரேஞ்சி கர்த்தர் கொடுப்பார். இதெல்லாம் பெருமையா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். எரேமியா 32 அதிகாரம் 5 வாசிங்க, 5-6 வாசிங்க, 6. இதே இடத்துல கர்த்தர் எரேமியாவுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்ப நல்ல கவனிங்க, ஒரு இடம் சூறையாடப்பட போறது கர்த்தருக்கு தெரியும், எருசலேமில் உள்ள வீடுகள் கொள்ளையிடப்படுறது கர்த்தருக்கு தெரியும். எரேமியாவுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, எரேமியா இதெல்லாம் நடக்கும், ஆனா நீ என்ன செய்யி, ஒரு லேண்டை நீ கிரயம் பண்ணு, நீ இடத்த வாங்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். இந்த வேர்டை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. எரேமியா 32 அதிகாரம் 15 வசனம். இந்த வருஷத்தில் என்ன தரித்திரம் உங்களோட முட்டி மோத நினைச்சாலும், எந்த மனுஷர்கள் உங்களோட முட்டி மோதி உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்த நினைச்சாலும், எந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாலும், எரேமியாவுக்கு அப்படிதான் செஞ்சாங்க. நான் பைபிள் படியே சொல்றேன், எரேமியாவை எருசலேமில் இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல. ஆனா கர்த்தர் சொன்னார், அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ போய் லேண்டை வாங்கு, அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ போய் லேண்டை கிரியம் பண்ணு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு 15வது வசனத்துல சொல்லுவாரு, ஏனெனில் இனி இந்த தேசத்திலே வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு தெரியுங்க, எவன்கிட்ட இருந்து எதை பிடுங்கணும், எவனை எங்க வச்சிருக்கணும், எங்க வச்சிருக்க கூடாது, எவனுக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாதுன்னு கர்த்தர் நறுமையாய் அறிந்து வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தினால, நீங்க பிரயாசப்பட்டதுனால, நீங்க கஷ்டப்பட்டதுனால, உங்களை நிந்திச்சு பேசினதுனால கர்த்தர் இதை செய்ய போறார். ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும்